ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்கறதுக்காக புதுக்கோட்டை போயிருந்தேங்க. புதுக்கோட்டையில் அவங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்டு அருமையாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நம்ம எங்கே போனாலும் நம்ம வேலை சம்மந்தமாக தானே யோசிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே, தட் மீன்ஸ் அந்த கார் பார்க்கிங் ஏரியா நுழையும் போதே பில்லருக்கு கீழே லெஃப்ட் சைடில் இபி மீட்ரு பேனல் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, இபி சர்வீசஸ்ஸு. அப்படியே ரைட் சைடு திரும்பும்போது இந்த பில்லருக்கு கீழேயே ஒட்டின மாதிரியே இந்த போர்வெல்லானது அமைச்சு அதுலேருந்து கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக போர் முதல்ல போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் பில்டிங் கட்டியிருப்பாங்க. இப்படி இடையில வந்து சிக்கியிருக்கும். இந்த மாதிரிலாம் அமையாமல் தடுக்கணும்னா பில்டிங் வேலை நடக்கிறதுக்கு முன்பாகவே போர் போடுவோம் இல்லையா? போர் போடும்போது தெளிவாக இந்த இடத்துல தான் போர்வெல் வரும் அப்படிங்கிறத அந்த பில்டிங் இன்ஜினியர் நோட் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல போர்வெல் போட்டால் தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வராமல் தவிர்க்கலாம். இதில் நாளைக்கு வந்து நடக்க கூடுதலாக ஆழப்படுத்த நினச்சாலும் முடியாது. இதில் வந்து நடக்க ஒரு பைப்பை எடுத்து திருப்பி மோட்டர் எடுத்து வேலை செய்யணும் சொன்னாலும் சிரமம்தான். ஸோ எந்த வேலை செஞ்சாலும், எந்த வேலையை ஆரம்பித்தாலும் பக்காவான பிளானோட வேலை செஞ்சால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவுலேருந்து தெரியலாம். நன்றிங்க.